வணக்கம். நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி. இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் பல. மட்டன் பிரியாணி செய்யலாம் இன்றைக்கி. மட்டன் பிரியாணி இதை மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நல்லா கறியெலாம் வெந்து பஞ்சு பஞ்சியாக சூப்பராக இருக்கும். இது 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அளவு தண்ணி வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு 4 விசில் 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடும். அரிசி ஊற வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். தாளிப்புக்கு பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 5-6 மிளகாய், 3 வெங்காயம் கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கட்டும். அதுங்காட்டி இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. அது கூட ஒரு வெங்காயம், 1 புடி புதினா, 1 புடி கொத்தமல்லி, 4-5 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து வதக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் இருக்குது. நல்லா அதனுடைய பச்சை வடலாம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 3 சின்ன சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு. நல்லா இது கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியெலாம் நல்லா வதங்கி வரட்டும். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ காரமான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. கறியிலையும் நம்ம சேர்த்துருக்கோம். காஷ்மீர் சில்லி, கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். முந்திரி இதை மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனுடைய பேஸ்ட்டெல்லாம் நல்லா மசாலா இதெல்லாம் போயிட்டு கறி கூட சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் முழுசாக போட்டு செய்வாங்க. இது மாதிரி அரைச்சி விட்டு செஞ்சு பாருங்கள். ஒரு வாட்டி சூப்பராக இருக்கும் மட்டன் பிரியாணி. மசாலாலாம் பச்சை வடை போயிட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ரெடியாக இருக்குது. இது கூட வேக வச்ச மட்டனை தண்ணியோடு சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா 5 விசில் விட்டுருக்கேன். சூப்பராக வெந்துடுச்சு. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியமான தீயில் வேக விடலாம். இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா குக் ஆகும். 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே இதில் தண்ணி இருக்குது. ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். மசாலா தண்ணியும் சேர்த்துக்கிறேன் 1 டம்ளர் அளவுக்கு. இதில் இப்போ 1 டம்ளர் சேர்த்துக்கிறேன். 3 டம்ளர் அரிசி, 5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்குது. தீ வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ ஒரு 1/2 லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டுக்கலாம். அரிசி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததும் மறுபடியும் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு கல் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் அரிசி சேர்க்கும்போது உப்புலாம் நல்லா சாதத்தோடு சேர்ந்து கரெக்டாக வரும். அரிசி போட்டு ஒரு கொதி வந்ததும் அடுப்பு கம்மி பண்ணிக்கலாம். தண்ணிலாம் இப்போ இழுத்துக்கிச்சு. சின்ன அடுப்பில் வச்சு கம்மியான தீயில் தம் போட்டுடலாம். இதுக்கு மேலே கொத்தமல்லி தூவி வாழை இலை போட்டும் போடலாம். வாழை இலை இருந்தால் வாழை இலை போட்டுக்கலாம். தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி இருக்கட்டும். தோசைக்கல் வச்சு நல்லா தோசைக்கல் ஹீட்டானதும் அது மேலே வச்சு தம் போடலாம்.
ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கூட போட்டு எடுத்து அந்த தண்ணியை மேலே வச்சுக்கணும். ஒரு 5 நிமிஷத்தில் கம்மியாகவே இருக்கட்டும். அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம், அதுக்கு மேலே தம்மில் இருக்கக்கூடாது, எடுத்துடணும். தம்மில் எடுத்துகிட்டு பார்க்கலாம். கரெக்டாக அடியெல்லாம் பிடிக்காது, சூப்பராக இருக்கும். உதிரியான சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிராமத்து தோழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி.